மாய பாட்டில். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம மாய பாட்டில் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய பாட்டில், கத்தரிக்கோல், தீக்குச்சி, பெரிய இரும்பு நட்டு, பெரிய ரப்பர் பேண்ட். பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துக்கோங்க. பாட்டிலோட மூடியில கத்தரிக்கோலால துளையிட்டுக்கோங்க. இதே போல பாட்டிலின் அடிப்பகுதியிலையும் துளையிட்டுக்கோங்க. பாட்டிலோட உடம்பு பகுதியில 8 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இரும்பாலான நட்டினை எடுத்து பெரிய ரப்பர் பேண்ட்ல இந்த மாதிரி 2 முறை முடிச்சு போட்டுக்கோங்க. இத பாட்டிலோட உள்ள போட்டுக்கோங்க. சைக்கிள் ஸ்போக் கம்பியின் உதவியோட இந்த மாதிரி ரப்பர் பேண்டினை வெளியே இழுத்து தீக்குச்சியை குறுக்கா மாட்டி வச்சுக்கோங்க. இதே போல மற்றொரு பக்கமும் ரப்பர் பேண்டை இழுத்து தீக்குச்சியை மாட்டி வச்சிடுங்க. அவ்வளவுதான், இந்த பாட்டில் விளையாட தயாரா இருக்கு. சமதரையில இந்த பாட்டில உருட்டி விட்டு பாருங்க. அட, என்னது, பாட்டில் திரும்பவும் நம்மகிட்டே வருதே. இதுக்கு காரணம், நம்ம பாட்டிலை முதல்ல முன்னோக்கி உருட்டும் போது பாட்டிலின் உள்ளே உள்ள நட்டின் எடை காரணமா ரப்பர் பேண்ட் முன்னோக்கிய திசையில நல்லா முறுக்கிக்குது. பாட்டில் உருளுவது நின்னதும் அந்த ரப்பர் பேண்ட் நடுநிலைக்கு, அதாவது பழைய நிலைக்கு திரும்ப பின்னோக்கிய திசையில சுத்துது. இதனால தான் பாட்டில் மீண்டும் நம்ம கிட்டயே வருது. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்புறம் என்ன, நீங்களும் செஞ்சு விளையாடுங்க. உருளும் பாட்டில் நடுநிலை சமநிலைக்கு உதாரணமாகும். மேலும் பாட்டில் தள்ளப்படும் போது ரப்பர் பேண்டில் விலகு ரெட்டை தோற்றுவிக்கப்படுகிறது. நியூட்டனின் 3ஆம் விதிப்படி ரப்பர் பேண்ட் தோற்றுவிக்கும் மீட்சி ரெட்டை பொருளை பழைய நிலைக்கு கொண்டு வர முயல்கிறது.